first starting step number 1 ChatGPT ல போயிட்டுங்க போயிட்டு ட்ரை ChatGPT இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம இது பண்ணதான் லாகின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ லாகின் நான் பண்ணியாச்சு ChatGPT ல இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் போட்டு suggest me YouTube poster sorry you used to post a number YouTube thumbnail design idea for this title அப்படின்னு போட்டு இந்த மாதிரி டபுள் கமெண்ட் மாதிரி மேலே போட்டுட்டு என்ன டைட்டில்னு கொடுங்க இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் டு வீடியோ generate 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 using AI அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க அந்த டபுள் என்டர் கொடுக்குறேன் இப்போ அதை பத்தின ஒரு இது வந்துருச்சு அது எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல ஃபேண்டாஸ்டிக் ஹை டெக் தீம் வித் த கிரேடியன்ட் ப்ளூ பர்பிள் நியான் ப்ளூ மெயின் விஷுவல்ஸ் வந்து லெஃப்ட் சைட் வந்து எ பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு இதெல்லாமே கொடுத்துருக்கு ஓகேவா இப்போ நம்ம அடுத்து எங்க போனோம்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஐடியாகிராம் ஐடியாகிராம் ஏஐ இதுதான் செகண்ட் ஸ்டெப் இதை இது பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணோம்னா உள்ள வந்துடும் உள்ள வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம் டிசைன் கான்செப்ட் இருக்குல்ல இந்த கான்செப்டை அப்படியே காப்பி பண்ணி போகிறோம் சாரி இது லாஸ்ட் ஒன் இப்படியே காப்பி பண்ணிக்கிறோம் காப்பி பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு கண்ட்ரோல் V வேறு எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல பார்த்துக்கோங்க இங்கே வந்து ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டா அது கிரியேட் பண்ணி 4 டிஃப்ரெண்ட் அந்த டாப்பிக்கில் என்ன நம்ம தேவையோ என்ன நம்ம போட்டிருக்கோமோ அந்த டாப்பிக்கோட ரிலவெண்ட்டாக இருக்கிற ஒரு 4 இமேஜஸை அது கிரியேட் பண்ணி தரும் இது நீங்கள் இப்போ பார்த்தோன்னா ஒரு 5 மினிட்ஸும் கூட ஆயிருக்காது 2 ஸ்டெப்பில் தான் இது உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு சாரி ஃபோட்டோஷாப் எல்லாமே ஃபோட்டோஷாப் லைட் ரூம் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே வந்து இவ்வளோ ஃப்ரீயான போஸ்டர்ஸ் இருக்குது இதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது இந்த இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் இதுலேருந்து நீங்கள் எடுத்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் ஏன்னா இப்போ நிறைய பேர் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போ வரைக்குமே ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் எப்போ ப்ரீமியமும் இதில் இருக்குது பட்டு நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ இதுலேயே இதுவும் இருக்குது கஸ்டமைஸ்டும் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா மேஜிக் ப்ராம்ப்ட் ஆட்டோ ஆன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நான் வந்து யூடியூப்புங்கிறனால 16:9 அப்படி போட்டிருக்கேன் இப்போ இதுவே ரீல்ஸ்னா நான் 9:16 அது போட்டிருப்பேன் விசிபிலிட்டி பப்ளிக் லெவல் தான் வச்சுருக்கேன் மாடல் வந்து இது ஒவ்வொரு 2. லேட்டஸ்ட் இது 1.0 இது வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்கிறது வேறு மாதிரியான கொஞ்சம் ட்ரெண்டிங் இல்லாமல் வித்தவுட் ட்ரெண்டிங்கில் அந்த மாதிரி இருக்கும் கலர் பேட்டர்ன் அது வந்து எல்லாமே நான் இதுலேயே கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு எ பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட் ஆஸ் இஃப் டைப்ட் இன் ஏ ப்ராம்ப்ட் பாக்ஸ் ஸோ அப்போ என்னன்னா அந்த ப்ராம்ப்ட் பாக்ஸ் நம்ம என்ன டைப் பண்ணுமோ அந்த இது வந்துடும் இங்கே எ பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் எ சினிமேட்டிக் வீடியோ ஃப்ரேம் லைக் லேண்ட்ஸ்கேப் 3D அனிமேஷன் ஆர் ஏஐ ஜென்ரேட் ஆர்ட் ஸோ அப்போ ரைட் சைடில் வந்து 3D அனிமேஷன் ஆர்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு போட்டு கனெக்டிங் எலிமெண்ட்ஸ் எ க்ளோயிங் ஏரோ டு ப்ராக்ரஸ் பார் பிட்வீன் தெம்
ஷோயிங் த டிரான்ஸ்பரண்ட் வீடியோ டெக்ஸ்ட் டு வீடியோ. டைட்டில் ஸ்டைல் வந்து போல்டு. அந்த அதில் வர டெக்ஸ்டோட இது கூட முதற்கொண்டு எல்லாமே அது ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த இமேஜ் இப்போ இந்த இமேஜ் படிச்சீங்கன்னா அப்படியே அது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஒவ்வொன்றா நீங்கள் ஒவ்வொரு லைனாக நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு. இப்போ இதுலேயே ரியலிஸ்டிக்கு ஜென்ரல் இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண இங்கே அவுட்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நான் இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னா லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். அது இன்னும் 103 செகண்டா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண இருக்குது. ஸோ ரீசெண்டாக ஒன்று பண்ணியிருந்தேன். அது வந்து இருங்க பார்க்குறேன். ஓகே, நான் லாஸ்ட் டைம் என்னோட தம்ப்நெயிலும் கூட இது யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். அது வந்து இதுதான் இதுதான். பட்டு அது கிரியேட் பண்ணி கொடுத்தது வந்து இப்படி இருக்காது. கிரியேட் பண்ணி கொடுத்தது வந்து எங்க இருக்குன்னா வச்சிருக்கிற இது இதுல யூடியூப் தம்ப்நெயில்ஸ் இது ரெண்டும் அவுட்டு. இதுதான் அவுட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. ஆக்சுவலாக இல்லை, இது வேற மாதிரி ஒரு அவுட் கொடுத்துச்சு. அது எங்கே வச்சிருக்கேன்னு தெரியல. 10 நிமிஷம் பாருங்க. ஏஐ ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராஸ் ஏஐ ஃபியூச்சர் வித் ஏஐ அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொன்று ஏஐ இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் த வேர்ல்டு அப்படி. சாபர் ப்ராஜெக்ட் வெப் அப்படின்னு மாதிரி இருக்கு. இதுன்னா இது ஒரு ஏஐ வீடியோ. இந்த ப்ராம்ப்ட் அடிச்சிருக்கு. ஸோ இது ப்ராம்ப்ட் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து ஏஐ தான். ஸோ ஏஐ வந்து கிரியேட் பண்ணி டெக்ஸ்ட் வீடியோவாக கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இதுதான் இதுதான் எனக்கு முன்னாடி கொடுத்துச்சு. ஏஐ டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படின்னு கொடுத்துச்சு. அடுத்தது டெக்ஸ்ட் டு இமேஜ் ஏஐ, அப்புறம் இப்படி இந்த மாதிரி இதெல்லாமே கொடுத்துச்சு. ஸோ இந்த இது ஒன்று கொடுத்துச்சு. நான் இதில் டெக்ஸ்ட் டு இமேஜ் ஏஐ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். அதுதான் இங்கே போட்டிருப்பேன் நினைக்கிறேன். இந்த இது வந்து எங்கே கொடுத்துச்சுன்னா இங்கே இருக்கு. ஸோ நான் ரெண்டுமே இது பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன்னா இந்த இது நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சேவ் இமேஜஸ் வரல, இப்போட கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
ஸோ டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ சேவ் இமேஜஸ் வருது. சேவ் இமேஜஸ் இப்படி போட்டுக்கலாம். சேவ் இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் சேவ் இமேஜஸ் போட்டுக்கிறேன். வச்சு நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் இதில் இந்த ஃபோட்டோஷாப்பும் தெரிஞ்சுன்னா அது இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி எல்லாம் கஸ்டமைஸ்டாக வேணுமோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நான் இது இமேஜ் டு இது எடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபோட்டோஷாப் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே இருக்கேன். இதை எடுத்துட்டு இது வேணும், இதுவும் வேணாம், இந்த இதை எடுத்துக்கிறேன். ஓப்பன் வித் ஃபோட்டோஷாப் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து அப்படியே யூடியூப் தம்ப்நெயிலோட சைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது ரெண்டையும் ஒட்டுக்க போட்டு இங்கே வந்து ஃபோட்டோஷாப்பில் லேயர் மாஸ்க் ஒன்று அது இது பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துட்டு இந்த ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணிட்டு டெக்ஸ்ட் டு இமேஜ் அதை விட்டுருங்க. இதுக்கப்புறம் பிளாக் வச்சுட்டா இப்போ பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியும். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். புரிஞ்சு இப்போ பார்த்தீங்களா? இப்போ அந்த டெக்ஸ்டே வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. ஃபியூச்சர் வித் ஏஐ அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரெண்டு டெக்ஸ்ட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் ரெண்டு டெக்ஸ்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பண்ணனாலும் இது இங்கே வச்சுட்டு காப்பி பேஸ்ட் போட்டோம். இப்போ இதை வந்து நான் முன்னாடி இருக்கிறத வச்சுட்டேன், முன்னாடி இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கீழே நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே லேயர் மாஸ்க் போட்டுக்கிறேன். ப்ரஷ் எடுத்துட்டு அந்த கோடு மாதிரி தெரியுது மட்டும் அப்போ சின்னதாக பண்ணிக்கிறேன். அதனால டூப்ளிகேட் மாதிரி கிளியராக தெரியுது. ஸோ அதனால அதை எடுத்துறேன். இதெல்லாம் எடுக்கிறேன். இதாகுது. ஸோ இப்போ இங்கிருந்து எடுத்துட்டு இங்கே இல்லைன்னா இதெல்லாம் எடுத்து ஃபியூச்சர் வித் டைப் பண்ணாலும் ஓகே தான். இதை போட்டு பண்ணிட்டு இப்படி பண்ணாங்க. இப்போ இல்லை, இப்போ நான் ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா இது கிளிக் பண்ணிட்டு இந்த இது வந்து ஒயிட் ஆகிட்டு மறுபடியும் ப்ரஷ் எடுத்துட்டு ப்ரஷ் எடுத்து சரி இந்த பிளாக் போயிடும். வந்து ஒயிட் ஆகிட்டோம்னா வந்துச்சா? ஸோ இப்போ
ஸோ அந்த ரெண்டு ரெண்டு இமேஜும் சேர்ந்த மாதிரி நமக்கு இது வரும். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன்னா நீங்கள் முன்னாடி கிடைச்ச இந்த அவுட்டே நீங்கள் இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த அவுட்டே நீங்கள் எடுத்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம். இந்த அவுட் இது ஆல்ரெடி டெக்ஸ்ட் விட்டு போடுறோம், ஓகேவா? ஸோ இதான் 2 ஸ்டெப்பில் ஈஸியாக ஒரு தமிழ் கிடைச்சிடும், ஓகேவா? தேங்க்யூ.